ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பால் சாதமும் முட்டை குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் பால் சாதமும் முட்டை குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்கலாம். முட்டை குருமாவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மல்லித்தூள் 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1. அடுத்ததாக நம்ம இதில் 2 வெங்காயம் 2 தக்காளியும் நம்ம எடுத்துக்கலாம். குழம்புல நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதுனால தேங்காய் கூடவே நம்ம சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியனையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியையும் நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இப்போ நம்ம இதில் இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே வெறும் மல்லித்தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் அளவு வெறும் மல்லித்தூள் இங்கே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் நம்ம இங்கே இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இதில் புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம 2 பச்சை மிளகாவையும் நல்லா சேர்த்துக்கலாம் இதில். அடுத்ததாக நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றலாம். நாங்கள் இதில் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துலேயே நம்மளோட முட்டை குருமா ரெடி ஆகிடும். முட்டையும் நல்லா வெந்துடும். அடுத்ததாக முட்டை குருமாவுக்கு சூட்டபுளாக நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் புதினா கொஞ்சம் தேவைப்படும். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் பெரிய தக்காளியும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 1/2 தேங்காய் எடுத்திருக்கோம். இதில் கட்டிப்பாலையும் தண்ணியாக நல்லா கறந்து நம்ம பாலை எடுத்துக்கலாம். இதில் நாங்கள் 4 மாவனி அரிசி சேர்க்கறதுனால 8 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அந்த பாலோட நம்ம தண்ணியும் கலந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்ய நம்ம 1 ஸ்பூன் நெய் நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இங்கே நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம இதில் இங்கே சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நடுவில் கீறி விட்டு நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணியையும் கலந்துக்கலாம். அடுத்ததாக சாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலர் சேர்க்குறதுக்கு நம்ம இதில் 1 ஸ்பூன் பன்னீர், கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பவுடர் நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசி நம்ம சேர்த்துக்கணும். பால் நல்லா நுர மாதிரி பொங்கி வரும்போதே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம கொதி நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பாடு திட்டு திட்டாக ஒட்டிக்கும். அதனால கவனமாக கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசியை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே 4 மாவனி அரிசி சேர்த்துருக்கோம். அரிசி நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததும் தண்ணியும் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம இதை மூடி தம்மில் நம்ம போட்டுடலாம். சாப்பாடு நம்ம 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகிடும்.
சாப்பாடு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க 1 ஸ்பூன் பன்னீரும் நம்ம கலர் பவுடரும் சாப்பாடு மேலே நம்ம ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா இதில் கிண்டி விட்டோம்னா சாப்பாடு உள்ளேயும் இந்த கலர் வந்து இறங்கியிருக்கும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதமும் முட்டை குருமாவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.